ஏஹே கூட்டாளி மாறு இன்றைக்கு கொண்டாந்த வித்தியாசமான ஐட்டம் ஒன்று பேஸ்டி சட்டப்படியான சாமன் ஒட்டச்சா கரண்டு பேஸ்டி மாதிரியே சத்தம் கேட்குற இதே வந்து ஈஸியான ஐட்டம்களை தான் உங்களுக்கு சொல்லித்தாரேன். ஃபர்ஸ்ட்டுக்கு நான் உங்களுக்கு மா எப்படி பெணியதுன்னு சொல்லித்தாரேன்னா மா 500க்கு வந்து ஈஸ்ட் அரை கரண்டி போடுங்க. அரை கரண்டியை போட்டுட்டு பட்டர் வந்து பெரிய ஸ்பூனால் 2 கரண்டியை போடுங்க. 2 கரண்டியை போட்டு வளமை போல் மாவை கொல்ட்டியாக பெணிஞ்சு கொண்டு பெணிஞ்ச மாவை ஒரு ஹவர் வச்சிடுங்க. அப்போ தான் பா நல்லா சாஃப்டாகி வார. ஃபஸ்ட்டுக்கே வளமே போல் மாவை பெனைஞ்சிக்கொண்டு இந்த மாதிரி இழுத்து துண்டு துண்டாக மீன் வெட்டு மாதிரி கட் பண்ணி கொள்ளணும். அதுக்கு பிறகு அதை வந்து குழி ரவுண்ட் பண்ணி பிடிச்சிட்டு 10 நிமிஷம் அதை மூடி வைக்கணும். 10 நிமிஷத்துக்கு ஒரு மறுபடியும் அதை எடுத்து இந்த மாதிரி ரோல் பண்ணணும். சரியா நல்லா இதாகி அது பிறகு ரோல் பண்ணின இதை எடுத்து லைட்டாக அதுக்கொசக்கால தேங்காய் எண்ணெய் பூசணும். பூசி கோதுமை மாய்க்கு தானே மாவை பச்சை மாவை அப்படி பூசி தேய்ச்சி மறுபடியும் 2க்கு மடிக்கணும். அது 2க்கு மடித்து மீண்டும் ஒரு முறை மறுபடியும் தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக ப்ரஷ்ஷால் ஒசக்கால் பூசிக்கொண்டு அதே மாதிரியே மறுபடியும் மாவை தூவி மறுபடியும் கையால் தேய்ச்சிட்டு மறுபடியும் அதை 2க்கு மடிக்கணும். 2க்கு மடித்து கொஞ்சம் இழுக்கணும். சும்மா பட்டி மாதிரி வரத்துக்கு கொஞ்சம் இழுத்துட்டு வச்சு அதுக்கு பிறகு மறுபடியும் அது கொசக்கால லைட்டாக தேங்காய் எண்ணெய் பூசணும். சரியா லைட்டாக தானே இல்லைம்மா, அவ்வளோ பெருசாக இதாக தேவையில்ல. லைட்டாக தேங்காய் பூசி மறுபடியும் மாவை தூவணும் ஒசக்கால ரைட் தூவி நல்லா அதில் நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கு பிறகு வந்து சும்மா ரோல் பண்ணணும். இந்த பேஸ்டிகிட்ட பேரை செல்லத்துக்கு மாற விதியை நான் கஷ்டப்பட்ட வீடியோ கடைசியில் பாருங்களே எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு சொல்லி. அதை வந்து நடுவால் வெட்டணும். அப்படி நல்ல கூர்மையான கத்தியோட்டால் வெட்டணும். இல்லாட்டி சொரசாக அதுக்கப்புறம் அதே மறுபடியும் வைக்கணும். 10 நிமிஷம் வைக்கணும். இது அதுக்கு பிறகு அதை மறுபடியும் எடுத்து ஃபுல் நல்லா ஃப்ளட்டாக காட்டி வேல்மான மட்டும் இதை ரோல் பண்ணணும். சரியா நடுவில் எங்களுக்கு இஷ்டமான மாதிரி க்ரீமாக சமைச்சிட்டு வட்டைக்கும் தண்ணியை பூசணும். சுற்றி வர தண்ணி பூசி இந்த மாதிரி குழியை பிடிச்சி அப்படின்னு சொல்லி வைக்கணும். அதே 10 நிமிஷம் வைக்கணும். வச்சுட்டு எடுத்து பொரிய வைக்கிறதுல ஒரு சீன் ஒன்று இருக்குது. சரியா நெருப்பை கூட்டி பொரிய வைக்கணும். நல்லா நெருப்பை குறைச்சி டைம் எடுத்து பொரியத்தை கொடுக்கும். அப்போ தான் உள்ளு கீக்கிறது இந்த மாதிரி சராசரி சொல்லி சத்தம் கேட்குறதுக்கே பொரி சட்டப்படியான பேஸ்டி பப் பப்பா